அந்த இடத்துல வந்து அதை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் இவர் வந்து 92ல் வந்து அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அண்ணாமலை பண்ணும்போது சுரேஷ் கிருஷ்ணாட்ட சொல்லியிருக்காரு, இந்த படம் நல்லா வந்திருக்கு அண்ணாமலை, நான் அவங்கள்ட்ட ஒரு சீன் சொன்னேன், இந்த சீனை சொல்லி நான் இந்த மாதிரி அமிதாப் சாரோட படம் நடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னார் அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார், டெவலப் பண்ணலாம் அப்படின்னு டெவலப் பண்ண ஆரம்பிச்சப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை முடிஞ்சோடனே கொஞ்ச நாளில் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவும் ரஜினி சாரும் வந்து வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. வீரா படம் பண்ணும்போது சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, அன்றைக்கி ஒரு சீன் சொன்னீங்கல்ல, அந்த சீனை வந்து டெவலப் பண்ணி இப்படி பண்ணலான்னு இருக்காரு. இருங்க நம்ம வீரா முடிச்சுட்டு அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வீரா முடிச்சுட்டு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து இதை பேசியிருக்காங்க. பேசும்போது எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த கதையை ரொம்ப எலாபரேட்டாக பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த சுரேஷ் கிருஷ்ணா பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டயலாக்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கணும். பாலகுமாரன் அவர்கள் எழுத்தாளர்.